வடசென்னை நாடாளுமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளரை ஆதரித்து நடந்து கொண்டிருக்கிற இந்த பரப்புரை கூட்டத்தில் திருவொற்றியூர் மண்ணில் மானத்தோடும் அறிவோடும் வீரத்தோடும் வாழ்ந்து வருகிற தமிழ் சாதியின் உறவுகள் அனைவருக்கும் பிரபாகரனின் பிள்ளை சீமானின் தம்பியின் புரட்சிகரமான மாலை வணக்கம். ஏற்கனவே ஒரு 17 பாராளுமன்ற உறுப்பினர்களை, ஒரு 17 தடிமாடுகளை நாம் தேர்ந்தெடுத்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பியிருந்தோம். 18வது ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இந்த தேர்தல் நடக்குது. 18வதா மீண்டும் ஒரு தடிமாடை தேர்ந்தெடுக்க போறோமா, இல்லை இந்த மண்ணின் விடுதலைக்காக போராட போடுகிற அமைதியை தேர்ந்தெடுக்க போறோமா என்கிறதா நேரடியா மேட்ரிக்கே வந்துருவோம். ஏற்கனவே இந்த தொகுதியில கலாநிதி வீராசாமின்னு ஒருத்தரை தேர்ந்தெடுத்தீங்க. 5,50,000 ஓட்டு போட்டு அவரை தேர்ந்தெடுத்தீங்க. நான் மரியாதைக்குரிய மானமுள்ள உறவுகள்கிட்ட கேட்கிறேன், என்னைக்காவது இந்த கலாநிதி வீராசாமி பாராளுமன்றத்தில் இந்த வடசென்னை மக்களுக்காக, திருவொற்றியூர் மக்களுக்காக பேசியதாக ஏதாவது ஒரு பதிவு உண்டா? ஒரு செய்தி, ஒரு பெட்டி செய்தி பாராளுமன்றத்தில் போய் அவர் எங்களுக்காக பேசினாருங்க, நாங்க ஓட்டு போட்டு வச்சோங்க. மீண்டும் அதே கலாநிதி வீராசாமியை திமுக இறக்கி இருக்கிறது. எதற்கு? அவங்க அப்பா ஒரு 6 முறை சட்டமன்ற உறுப்பினர், ஒரு 3 முறை அமைச்சர், இவர் ஒரு 2 முறை எம்பி. அப்பா ஆற்காடு வீராசாமியுடைய மகன் என்பதை தாண்டி கலாநிதி வீராசாமிக்கு இருக்கிற ஒரே ஒரு தகுதியை சொல்லுங்க. யாராவது ஒருத்தர்? ஒரு தகுதியும் கிடையாது. பேச தெரியாது, எழுத தெரியாது, மக்கள் பிரச்சனை தெரியாது, மக்களுடைய கஷ்டம் தெரியாது, பான் வித் சில்வர் ஸ்பூன், எந்த பிரச்சனையும் தெரியாது. அதே வடசென்னை, அதே அடிப்படை கட்டமைப்பு இல்லாத கிராமங்கள், அதே கழிவறையற்ற வீடுகள், அதே பாதாள சாக்கடையற்ற வீடுகள் அப்படியே இருக்கிறது. சென்னையில எங்க மழை பெஞ்சாலும் வடசென்னை மூழ்குது. எப்ப 1 மணி நேரம் மழை பெஞ்சா திருவொற்றியூர் தாங்காது. வீடு கட்டும் போது சொல்றது, நீங்க வீடு கட்டினீங்கன்னா 2 அடியில தண்ணி வரும். 2 அடியில இல்ல, வீட்டுக்கு மேல 4 அடியில தண்ணி வருது மழை பெஞ்சா. என்ன ஏரியா? ஒரு காலத்துல ஏரியா இருந்த ஏரியா, அதனால தண்ணி வருதுங்கிற மாதிரி ஒட்டுமொத்தமான வடசென்னையும் மூழ்கிறது. ஆனா அதை பற்றி யாரும் கவலைப்படுவது கிடையாது, சிந்திப்பது கிடையாது. அதை பத்தி களத்தில் வெள்ளம் வந்தா கூட மக்கள் பிரச்சனை களத்தில் வந்து நிக்கிறது கிடையாது. ஆனால் சென்னை பெருவெள்ளத்துல கிட்டத்தட்ட 15 நாட்கள் அந்த மக்களோடு மக்களாக படகுல போய் எல்லா நிவாரண பொருட்களையும் கொடுத்த ஒரே ஒரு கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். திமுக பணம் இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, மிகப்பெரிய படை இருக்கிறது. வீட்டை விட்டு இறங்கி ஐயா ஸ்டாலின் வரல. வந்தாரு சாலையில, எப்படி அந்த ஜேம்ஸ் பாண்ட் படத்துல போடுற மாதிரி இவ்வளவுத்துக்கு பூட்ஸ் கருப்பு கலர்ல அதை போட்டுக்கிட்டு ஒரு பெரிய ஜீப்ல, இந்த கார் இருக்கு இல்லையா, தார் கார்ல ஐயா அப்படியே மெயின் ரோட்ல வந்துட்டு எங்க வரைக்கும் தண்ணி வருமோ அங்க வரைக்கும் தான் ஐயா வருவாரு. அதுக்கு ஒரு தண்ணி இருக்கிறதுக்கு ஐயா வரமாட்டாரு, போயிடுவாரு. அப்புறம் அவர் மகன் உதயநிதி ஸ்டாலின் மெயின் ரோட்ல, ஏற்கனவே ஜெயக்குமார் மெயின் ரோடு தான் இருப்பாரு, அதனால அவர் மெயின் ரோட்லயே, எல்லாரும் மெயின் ரோடு தான். ஆனால் மக்களோடு மக்களாக களத்தில் இறங்கி எந்த இடத்தில் தண்ணீர் அதிகம் இருக்கிறதோ அந்த இடத்துக்கு போய் படகுல போய் நிவாரணம் கொடுத்த கட்சி நாம் தமிழர் கட்சி.